வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட பிக் பாஸ் சீசனுக்கான பிக் பாஸ் ஹவுஸ் பிக்சர்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக சோஷியல் மீடியாவில் வந்து வலம் வருது. ஸோ என்னென்ன விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்குது, என்னென்ன இல்லை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன் ஏரியாவை நம்ம பார்த்துடலாம். ஸோ கிச்சன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கிச்சன் ஏரியா வந்து வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்குது அப்படின்றது என்னோட கணிப்பு. ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா ரைட் சைடு வந்து வேற ஒரு விஷயம் இருக்குது, லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் அப்படின்றது என்னோட கணிப்பு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ கிச்சனில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸோட இந்த பர்டிகுலர் கிச்சன் இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் தென் ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது கிச்சனுக்கு இப்போ. ஸோ ஃப்ரிட்ஜ் பிக் பாஸ் கேஃப்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஃப்ரிட்ஜாக அது இன்னொரு ரூமான்னு தெரியல, ஃப்ரிட்ஜ்னு நினைக்கிறேன். அண்ட் தென் என்னென்ன விஷயங்கள் கிச்சனுக்கு தேவையோ அதெல்லாம் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து கிச்சன் ஏரியா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வெளியே லைக் கார்டன் ஏரியாவிலேருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரி பாத் இதுதான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு என்ட்ரி பாத் இருக்கிற மாதிரி நான் ஃபுல்லாக வெளியே இருந்து கார்டன் ஏரியாவிலேருந்து பார்க்குறப்ப 2-3 என்ட்ரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் ஏரியா இருக்குது. ஸோ இங்கே தான் சிட்டிங் ஏரியா இல்லை. ஸோ மோஸ்ட்லி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான முக்கியமான வழி இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நின்று தான் வந்து விஜய் சேதுபதி சாரும் வந்து லெட்ஸ் த கேம் பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி கொடி அசிச்சு ஆரம்பிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் வந்து ரைட் சைடு நான் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா. ஸோ லிவிங் ஏரியா பிரம்மாண்டமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தடவை எல்லாமே வந்து இன்னும் ஒரு அடுத்த ஸ்டெப்பு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிவி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ரவுண்ட் சோஃபா, கர்வ் சோஃபா இருக்கும் லிவிங் ஏரியாவில். எல்லாரும் உட்காந்து ஹோஸ்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான அந்த பர்டிகுலர் இடம். எஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இடம் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ நான் இதை கன்ஃபெஷன் ரூம் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த இடம் வந்து இந்த வருஷத்துக்கான ஒரு புது விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பர்டிகுலர் பிக்சரை பார்த்தது அப்புறம்ன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் இங்கே சொன்னல 2 ஏரியா இருக்குன்னு. ஒன்று வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லைக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான அந்த என்ட்ரி. லெஃப்ட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது. மேபி அது வந்து பாத்ரூம் போகிறதுக்கான வரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்குள்ளே இருந்து பாத்ரூம்குள்ளே போக முடியாது, வெளியே வந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி என்னோட கணிப்பு. ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து கிச்சன் இருக்குது, ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா இருக்குன்றப்ப கிச்சன் தாண்டி அப்படியே ரெஸ்ட் ரூம் போக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே எந்த வழியும் இல்லை. ஸோ என்னோட கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டோட இந்த வருஷம் பிக் பாஸ் வீட்டோட ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே தான் இருக்குது. ஸோ வெளியே வந்து அவங்க உள்ளே போகணும், சாரி உள்ளே தான் இருக்குது. ஸோ வெளியே வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ பிக் பாஸ் ஷோ வரப்போ நமக்கு ஆக்சுவலாக வந்து புரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் கார்டன் ஏரியாவில் நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. லைக் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல, வெண்டிங் மிஷின் மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் சின்னதாக ஒன்று இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூல் இந்த தடவை இருக்குது, ஆனால் அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குன்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச ஆக்டிவிட்டி ஏதாவது வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிட்டிங் ஏரியாவை நம்மளால் பார்க்க முடியுது. வீட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா லைக் பெரிய இடம் வந்து இருக்குது, வரண்டா மாதிரி. அங்கே 3 சிட்டிங் ஏரியாவை நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் லைக் ஸ்மோக்கிங் ஏரியாவாக இருக்கட்டும். அண்ட் தென் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா கர்வ் ஷேப்பில் இருக்குது, லாஸ்ட் டைம் ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் 2 மூலையிலையும் கார்டன் ஏரியாவில் லைக் சிட்டிங் ஏரியாவை நம்மளால் பார்க்க முடியுது. அது க்ளோஸ்டாக இருக்குது, மழை வந்தால் வந்து நினையாத மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் வந்து நான் அப்சர்வ் பண்ணது. நீங்கள் இந்த பிக்சர்ஸ்லேருந்து நான் ஏதாவது சொல்லாத விஷயம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எஸ், இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இடம் தான். ஸோ இந்த இடம் வந்து மைக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதுதான் நான் கன்ஃபெஷன் ரூம் அப்படின்ற மாதிரி என்னோட புரிதல். பட் எனக்கு இது கன்ஃபெஷன் ரூமாக இருக்குமா? ஏன்னா கன்ஃபெஷன் ரூமில் ஒரே ஒரு பெரிய சீட்டு மாதிரி இருக்கும். அது எதுனா நான் இதுதான் நினச்சேன். ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து பெருசாக உட்காந்துருப்பார்ல, இதுதான் வந்து லிவிங் ரூமாக இருக்கும்னு நினச்சேன். பட் அது இல்லை, இதுதான் லிவிங் ரூம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து லைக் சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மைக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அந்த இது லிவிங் ஏரியானா இந்த விஜய் சேதுபதி சார் உட்காந்துருக்க இடம் எது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நான் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு ஃபைண்ட் பண்ண விஷயங்கள். நீங்கள் ஏதாவது நான் மிஸ் பண்ணதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.